வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் பள்ளிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் மணிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். அந்த காலத்திலே கொண்டே தெருவில் விட்டு முடியாமா? ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, என்னுடைய வயல்வெளி காலத்தை நினைச்சாலே அப்படி மனசு சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப் காலத்தை நினைச்சாலே பதறி போய் கிடக்குறது மாதிரி வயிறு எரியுதுமா. ஆமா நடுவர் அவர்களே. ஆனா உண்மையிலே பாருங்க, எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியும். எப்படி சொல்றீங்க? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெளியும் போல இருக்கும். எந்திரிச்சு என் முகத்துல தாக்கா முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாத போய் தங்க கட்டிக்கிறான் பாரு. என்னத்தான் எங்க மாமியார் சொல்லுவாங்கக்கா, பன்னிக்குட்டிய தங்க குட்டிக்கிறான் பாரு அப்படிம்பாங்க. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல. ஆனா பட் அதை பத்தி நான் கேர் பண்றது இல்லக்கா. நீ கேரே பண்றது இல்லையே. எங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏனடோர்ல இதுக்கு என்னங்க குறைச்சல்? அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? அவங்க கூந்தல பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை குறைச்ச மாதிரியே இருக்கியா? அதுவும் பிசர் அடிச்சு போய் பாதி பேந்து போய் கிடக்கு. உண்மையிலே தங்க குட்டினோன்னா அப்படியே ஜிங்குன அத்தா முன்னாடி போய் நின்னு, யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டா இருக்குன்னு விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாரு. இதுக்கு பேர் தான் விடியா மூஞ்சிங்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது என்னால. அப்படியா? ஆமா. ஒரு குடும்பத்துல எதை கொடுத்தாலும் சந்தோஷம் வரும் தெரியுமா? எதை கொடுத்தா சந்தோஷம் வரும்? ஒரு குடும்பத்துல பட்டு வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் கிடையாது, நகை நட்டு வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் கிடையாது. ஏன் நாமெல்லாம் துட்டா சம்பாரிச்சு கொண்ட குடும்பத்துல கொடுத்தா கூட சந்தோஷம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழும் போது அங்க சந்தோஷம் கிடைக்கும். அப்படி விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது என்னுடைய வயல்வெளி காலத்துலதான் அழகா கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? என்னை விட்டு ஓடி போகும்போது முடியுமா, இனி முடியுமா, உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா, தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா, தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா, தெரியுமா? ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா, தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியாதா? உண்மையிலுமே ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறத அழகா பண்பாட்டோட சொல்லி கொடுத்தது வயல்வெளி காலத்துல நடுவர். ஆனா இன்னைக்கு என்னங்க ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, முத்தந்தர ஏத்த இடம் முகத்தில எந்த இடம். முகம் என்ன 3 ஏக்கரா இருக்கு,
தாசில்தார் ஆர்ஐ இவங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து முத்தம் இடுறதுக்கு இன்னொரு பாட்டு போட்டா பாருங்க இந்த வாட்ஸ்அப் காலத்துல. உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா குட்டி பொண்ணுக்கு பா உம்மா காட்டுக்குட்டி பொண்ணுக்கு பா உம்மா. இந்த பாட்டை எங்க ஊர்ல ஒருத்தன் ஒரு பிள்ளைய பார்த்து 6 மாசமா பாடிக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த பிள்ளை 3 மாசமா இருக்கேன். ஏன்னா அங்காட்டி பாட்டு கவலையை வச்சுச்சா நம்மள என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னா இன்னொரு பாட்டு போட்டு போறான். என்ன பாட்டு? 6 மணிக்கு சும்மா சும்மா அவளை நானும் சும்மா 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 சும்மா. அந்த பாட்டு எழுதுனவனை கேட்டேன், ஏன்டா சும்மா சும்மான்னு எழுதிருக்கேன்னு. அது சும்மா ராஜா எழுதுனேன் அப்படின்னா. அது மட்டும் பாட்டு என்ன ஒழுங்கா போட்டான். அது மட்டும் கிடையாது. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா இந்த மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா. சின்ன விடம் வேணாண்டி பெரிய விடம் பொழையாண்டி பாட்டு பாடி பொழைக்கிறண்டி பாவமா நீ அதுக்கு கூட ஆப்பு வச்சா நியாயமா. சின்ன வீடா இருந்தா நீ அப்போ இப்போ வரலாம், பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம். எப்போதுமே ஒரே வீடுதான் அம்மாடி எனக்கு ரொம்ப நல்ல பேருதான். பாட்டாயா ஓடுறான். அன்னைக்கு ஒரு பாட்டு போட்டான். அன்னைக்கு விடிய காலம் 5 மணிக்கு டீ குடிக்கலாம்னு கதவை திறந்துட்டு வீட்டை விட்டு தான் வெளியில வந்து ஒரு பாட்டு போட்டா நான் நின்னுட்டேன். என்ன பாட்டு சார்? சொன்னியா நம்ம ஒண்ணும் சொல்லலையா நம்ம தாட்டின போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன். நீ சொன்னியா என்ன நின்று பாக்குற. அப்புறம் தான் பாட்டே போடுறான். சொன்னியா சொன்னியா சொக்க வைக்கும் சொன்னியா காதலி எந்த வகை முதலே ஊற வேண்டியதானே. என்ன பாட்டு போடுறான். இன்னொரு பாட்டு போட்டுக்காம பாருங்க, செம்ம பாட்டு. என்ன பாட்டு சார்? சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க பேண்ட்ல நான் இது கட்டவா. என்னடா பாட்டு போறீங்க. நாசமா போச்சாடா உலகம். என் பிள்ளைய எப்படா நிம்மதியா இருப்பான். சேலையில வீடு கட்டுற, நைட்டில என்ன கட்டுற, நாட்டுக்கிட்ட நிக்க போற. நீ என்ன பாட்டு போடுற. மக்களுக்கு வாங்க 2 பேர் வரைய வரலாமா. ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ஸ். நீ வேட்டி கட்டிட்டு வந்திருக்க, நீ சேலை கட்டிட்டு வந்திருக்க. இது ஒரு வேலையா? நீ எங்க வந்த? நடுவர்களே அது மட்டும் கிடையாதுங்க. சும்மா ஒரு தாலி கட்டுடா, சும்மா ஒரு புள்ள கூட்டுடா. எப்படா சும்மா ஏன்டா அதை பாடுபடுத்துறீங்க. ஒரு பிரசவத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய், அது சும்மா புள்ள எப்படி கிடைக்கும். ஆனா உண்மையிலே சாதாரண இருமா சாதா பிரசவத்துக்கு 25,000 செலவாகுன்றான். ஆமா சார். சுகப்பிரசவமா இருந்தாலும் 25,000 ரூபாய். ஆமா. உன் காலத்துல வெறும் 2,000 ரூபாய் தான். இப்ப 25,000 ரூபாய். அது சிசேரியன்னா எவ்வளவு செலவாகுது. அதெல்லாம் முன்னாடி எல்லாம் குழந்தை பிறந்தவங்க எல்லாம் அந்த ஆஸ்பத்திரில இருந்து 1 வாரம் 10 நாள் சென்று தான் குழந்தை பிறந்தவங்க வருவாங்க. அந்த அம்மா இப்படி மெதுவா புள்ளைய தூக்கிட்டு நடந்து வரும். அதுக்கு பின்னாடி அது புருஷங்காரன் பைய தூக்கிட்டு வருவான். அதுக்கு பின்னாடி ஒருத்தன் வருவான். மெதுவா போ மெதுவா போ, ஏன் தையல் பிரிஞ்சிடும் மெதுவா போ, தையல் பிரிஞ்சிடும் மெதுவா போ. நீ யாரா? நான் தாங்க உள்ளூர் டைலர், தையல் பிரியாம பார்த்துக்கிறாள் அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்தா அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. போன உடனே ஷரட்டுன்னு பிள்ளை எடுத்து கொடுத்துட்டு அன்னைக்கே பிளாஸ்டிக்கை விட்டு சாயந்தரமே போங்கிறான். அந்த பிள்ளை பையன் தூக்கிட்டு வாங்க மினி பஸ் போயிரும் போவோம் பொறுக்கிட்டு. எவ்வளவு மாற்றங்கள் இன்னைக்கு வந்துருச்சு. எவ்வளவு இந்த செல்லு வந்ததுக்கப்புறம் நாடு நாசமா போச்சுன்னு சொல்றாலாம் கைது குங்க பார்ப்போம். இந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு நாசமா போச்சுன்னு நினைக்கிறாலாம் கைது குங்க பார்ப்போம். தூக்குற எல்லாத்தையும் இந்த செல்போன் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவ்வளவு மோசமாச்சு சார். ஒண்ணு இல்லை, போன வாரம் மெட்ராஸ் போறதுக்கு சென்னை போறதுக்கு திருச்சியில இருந்து பஸ் ஏறிட்டேன். என் பக்கத்துல உட்கார்ந்தவன் சொன்னான், அண்ணே மேல்மருவத்தூர் வந்தா சொல்லுங்க அப்படின்னா. பாவம் தெரியாதவன் போல இருக்கு அப்படின்னு திருச்சியில இருந்து 4.5 மணி நேரம் நான் தூங்காமே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் நல்லா தூங்குறான். அவனை உசி போயிட்டு, அண்ணே இந்த மேல்மருவத்தூர் வந்துருச்சுன்னு சன்னலை திறந்து சாமியை கும்பிட்டு படுத்துட்டான். ஐயா அவன் சாமி கும்பிடுறதுக்கு நான் 4.5 மணி நேரம் படுத்துக்கிட்டேன். ஓம் சக்தி பராசக்தின்னு நான் படாத பாடுபடுத்துட்டு படுத்துக்கிறேன். அவன் ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்றதுக்கு நான் 4.5 மணி நேரம் முடிச்சுக்கிட்டு வர்றேன். இந்த சக்தியை அங்கே சொல்லி விட்டு வந்துருக்கலாம்ல. வாழ்க்கை எங்கே நிம்மதி இருக்கு? உனக்கு நிம்மதி இருக்கா? ஆனா உண்மையிலே நடுவர் என்ன உண்மையில இங்க பாருங்க, ரவி சார் எவ்வளவு சிரிப்பு ஆனந்தமா சிரிக்கிறாரு. யாரு சிரிக்கிறாரு? என்ன எதுக்கு சிரிக்கிறான்? எதுக்கு சார்? காசு வரும்ல, அதுக்கு தான் சிரிக்கிறான். இப்ப நைட்டு 1:30 மணிக்கு அவனை கூப்பிட்டு சிரிக்கிறது. ஆனா உண்மையிலே இந்த சிரிப்பை பத்தி கூட வாரியார் ரொம்ப அழகா சொல்லுவாரு. என்ன சொன்னாரு? இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன், இடமறியாமல் சிரிப்பவன் கோமாளி, கண் பார்த்து சிரிப்பவன் காரியவாதி, காணாமல் சிரிப்பவன் கஞ்சன், கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கோபத்தில் சிரிப்பவன் சிந்தனையாளன்,
அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி, பொருளுக்கு சிரிப்பவன் பச்சோந்தி, தன்னை மறந்து சிரிப்பவன் பைத்தியக்காரன், தனக்கு தானே சிரிப்பவன் பைத்தியக்காரன் அழகா சொல்லியிருப்பார். ஆஹா, இதே வாரியார் சாமிகள்கிட்ட தான் ஒருத்தன் கேட்டான், சாமி ஒருத்தன் சைவம் ஒருத்தன் சைவமா அசைவமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் சொன்னாரு, ரோட்ல ஒரு ஆடு அடிபட்டு விழுந்துருச்சுன்னா, சரி, கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா அவன் சைவம், நாக்கில் தண்ணி வந்துச்சுன்னா அவன் தாண்டா அசைவம் அப்படின்னு வாரியார் சாமிகள் சொன்னார், நான் சொல்லல. ஆனா அந்த சிரிப்பை கூட அந்த காலத்துல பண்பாட்டோட எப்படி தெரியுமா சொன்னாங்க? எப்படி சொன்னா? வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்னும் போர்வையில் மிருகமாடும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிப்பு, உன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை நடுவர் சொல்லும் நேரம் வரும்போது, அப்போ சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. ஆனா உண்மையில நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருதுங்க. சரி, அந்த சண்டைய தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும். எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவாங்க. நீங்க சென்னையில இருக்கிய, அங்க கடற்கரை இருக்கு, பீச் இருக்கு, கூட்டிட்டு போவாங்க. ஆமா, எங்க ஊர்ல குளத்துக்கரை தான் இருக்கு, அங்கதான் கூட்டிட்டு போவோம். எங்கேயா கூட்டிட்டு போய் மனைவிய சமாதானப்படுத்தினா சரி, அப்படி பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு உங்களை அப்படியே என் தலையை அப்படியே அழகா வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார் பாருங்க. சொல்லுமா அந்த வானம் தெரியவில்லை, தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்க நான் தான் அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு தெரிய அப்படிங்கிற. நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த பேடு மாஸ்டர் எனக்கு தெரியவில்லை, சுத்தமா மறைத்து கொண்டாய். என்னதான் குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டையா இருந்தாலும் கூட அதை தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும் பாருங்க, அதுதாங்க என்னுடைய வயல்வெளி காலம். ஆஹா, வளர்ந்த கொலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, இந்த கூட வேறு கலைகள் வேறு ஏறடா கண்ணா. வளர்ந்த கொலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. கலந்த கண்ணை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நீ உட்காரடா கண்ணா. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, என்னதான் அவங்க 2 பேரும் பேசினாலும் கூட எதுக்குமே நானே எங்க மஞ்சுநாதன் கவலைப்பட மாட்டேன். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? எதுக்கு கவலைப்படுறதுக்கு? ஏன் தெரியுமா? என்னுடைய வயல்வெளி காலத்துல பண்பாட்டோட இருக்கக்கூடிய பாடல் எப்படி தெரியுமா? என்னதான் நடக்கும் இருட்டினில் நீதி மறையட்டுமே, கண்ணாலே வெளிவரும் கலங்காதே, எங்கள் நடுவர் இருக்கிறார் பயப்படாதே, மனதுக்கு மட்டும் பயந்து விடு,
பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஆகவே நடுவர் அவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் நினைத்தாலே இனிக்கக்கூடிய காலம் வாட்ஸ்அப் காலத்தை விட என்னுடைய வயல்வெளி காலமே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு, அருமையான பேச்சு. நல்லாரு. நடுத்தருக்கு போயிடாது, அங்கே உட்காரு. நான் இருக்கிறதுனால தான் சொல்றேன். உண்மையில 3 பேர் பேசிட்டாங்க. நீங்களும் நல்லா ரசிக்கிறீங்க. சிறு குழந்தைகள்லாம் அவங்க ஒரு விதமாக ரசிக்கிறாங்கன்னா, பெரியவங்க அதுக்கு மேலே ரசிக்கிறீங்க. பெண்கள் அவ்வளோ அருமையாக ரசிக்கிறீங்க. நல்ல ஊர், நல்ல மக்கள், இப்படித்தான் சார் இருக்கணும். போன வாரம் ஒரு ஊரில் பட்டிமன்றம் தான் ஆரம்பித்தேன். ஒருத்தன் ஓடியாந்து முன்னாடி விழுந்தான். 100 ரூபா அன்பளிப்பு. பேர் சொல்லாத வச்சுக்கோ. திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு, என்னை ஒருத்தர் சுரண்டுனான். யாருன்னு பார்க்குறேன், அதே ஆள் பின்னாடி நிற்கிறான். மறுபடியும் 100 ரூபா அன்பளிப்பு வச்சுக்க. மொத்தம் 250 ரூபா கொடுத்தான். பட்டிமன்றம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலை யாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சுருந்தா இல்லை 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாங்க. கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியா போனவனா இருந்திருக்கேன். என்கிட்ட வசூல் பண்ண தெரியுது. என்கிட்ட முடியுமா? நான் கொடுத்ததே வசூல் பண்ண முடியாமல் நான் தர்றேன். இப்போ வாழ்க்கை அவ்வளோ சிக்கல் இருக்குது. இப்போ நிறைவு பேச்சாளராக பேசணும். இன்னைக்கு காலம் எப்படி சார் இருக்கு? ஒன்றும் இல்லை. நேற்று என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேன். ஃபுல் ரிங்காகி கட் ஆயிடுச்சு. அவன் ஃபோனை எடுக்கலை. வீட்டில் போய் ஏண்டி ஃபோன் பண்ணேன், ஏண்டி எடுக்கலைன்னு கேட்டால் என்ன சார் சொல்லணும்? வேலையாக இருந்தேன், டீ சவுண்டில் கேட்கல, துணி துவச்சிக்கிட்டு இருந்தேன், சமைச்சிக்கிட்டு இருந்தேன், இதானு சொல்லணும். ஏண்டி ஃபுல் ரிங்காகி கட் ஆகுது ஃபோனை எடுக்கலைன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானேன்னு கேட்குறேன். 25 வருஷம் கழிச்சு நான் ஒரு ரிங்கில் எடுக்கிறவளை நான் இங்கே போய் தேடுறது. அப்படியே கிடைச்சாலும் ஒரு ரிங்கில் தான் எடுப்பாளா? வந்ததுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். எனக்கு தெரியும். ஏன்னா பாதிக்கப்பட்ட நலசங்க தலைவர் நான். எங்க நிம்மதி இருக்கு? நிம்மதி இல்லையா? என்னைக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியலையே. அவளை புறம்பி கிடைக்கும் வாழ்க்கை வச்சு. இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர், தொலைக்காட்சிகளிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சன் தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி புகழ் லலிதா. அதை போய் பைப்ல கழிட்டு வா. ஹலோ 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 ஹலோ. ஆனால் பின்னாடி அந்த மானிட்டர் மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக மட்டும் வைங்க. மானிட்டரை வச்சிரு. இந்த பக்கத்தில் ஒரு கப்பு மிக்சர் வச்சிரு. 2 மிக்ஸ் பண்ணி குப்புனி கத்திட்டு நடுவுக்குள்ளே ஆரம்பிக்கவா? ஆரம்பிச்சு 3 மணி நேரம் ஆக போகுது. எப்போ ஆரம்பிக்கவா? பார்த்தா முறைப்படி தமிழை வணங்கி. நீ முறைப்படி வணங்க. எனக்கு கரெக்டாக எத்தனை மணி நேரம் ஆச்சுங்கிறத நான் வாட்சை பார்க்காமே டைம் சொல்லக்கூடிய ஒரே நடுவர் தேவகோட்டை மகாராஜன் தான். எங்க எவ்வளோ நேரம் ஆச்சு? எப்படி சொல்லுவீங்க? பட்டிமன்றம் ஆரம்பிச்சு நெருக்கி 2 மணி நேரம் 45 நிமிஷம் ஆக போகுது. ஆமா, எப்படி தெரியும்? எனக்கு சுகர் பேஷண்ட். டேங்க் ஃபுல்லாகிக்கிட்டே இருக்கு. கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும். லிமிட் வந்தவுடனே இன்னும் 1/4 மணி நேரம் வண்டி தாங்குங்கிறது எனக்கு தான் தெரியும். கெப்பாசிட்டி எவ்வளோன்னு எனக்கு தான் தெரியும். விம்மி வரும். அதோட நான் முடிச்சிடணும்னு அர்த்தம். அந்த கெப்பாசிட்டிக்குள்ள முடிச்சுட்டு நானும் உட்காந்துருவேன். அது உனக்கு நல்லது. இல்லாட்டினா ஆபத்து உனக்கு தான்.